வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு குரு பகவான் வக்கர பயிற்சி காலகட்டத்தில் இந்த பிரபஞ்சம் மிதுன ராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். குரு பகவான் மிதுன ராசிக்கு 10வது பாவகத்துக்கும் 7வது பாவகத்துக்கும் அதிபதி. 10வது பாவகம் தொழில் ஸ்தானம், 7வது பாவகம் திருமணஸ்தானம். அப்போது இந்த 2 பாத்தியத்துக்கும் அதிபதி குரு பகவான் 12வது பாத்தியத்தில் இருக்கார். 12வது பாத்தியம்னா மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார் குரு பகவான். அதுபோக பகையாகவும் இருக்கிறார் குரு பகவான் இந்த நிமிஷம் வரைக்கும். அப்போது மிதுன ராசி நண்பர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருந்திருக்கும்னா, மாடு கறக்கிறதுக்கும் பூனை குடிக்கிறதுக்கும் சரியாக இருக்குதுங்க. உழைப்பு நிறையா இருக்குதுங்க, நிறைய காசு பணம் வர மாதிரி தான் தெரியுதுங்க. ஆனால் 10 பைசா மிச்சப்படுத்த முடியல. யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், அது மட்டும் எனக்கு தெளிவாக தெரியுதுங்க. இதுதான் இந்த மிதுன ராசி நண்பர்களுடைய 100% மனநிலை. பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலகட்டத்தில் தான் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த மிதுன ராசி நண்பர்கள் இருப்பாங்க. ஒன்று மட்டும் சொல்கிறேனுங்க, பல பேருடைய வாழ்க்கைக்கும் பல பேருடைய வாழ்வாதாரத்துக்கும் இந்த மிதுன ராசி நண்பர்கள் காரணமாக இருப்பாங்களே தவிர யாருடைய அழிவுக்கும் காரணமாக இருக்க மாட்டாங்க, யாருடைய சங்கடத்துக்கும் காரணமாக இருக்க மாட்டாங்க. பல பேருடைய சந்தோஷத்துக்கு காரணமாக இருப்பாங்க, ஒருத்தருடைய சங்கடத்துக்கு கூட இவங்க காரணமாக இருக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட மிதுன ராசி நண்பர்களுக்கு 12வது பாவகத்தில் குரு பகவான் வக்கரகதியில் வரார். இது பிரமாதமான நேரம். தொழில் ஸ்தானாதிபதி, திருமண ஸ்தானாதிபதி 12வது பாவகத்தில் லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் வக்கரகதியில் வரும் பொழுது, லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வா மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரம் 2வது பாதத்தில் சஞ்சாரிக்கிறார். பிரமாதமான நேரம். தொழில் ஸ்தானாதிபதி, திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானுக்கு லாபஸ்தானாதிபதி நட்சத்திரம் கொடுத்துருக்காரு. அதே தொழில் ஸ்தானாதிபதி, திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் செவ்வாவுக்கு நட்சத்திரம் கொடுத்துருக்காரு. அந்த செவ்வாய் நம்ம ராசியில் இருக்கிறதுனால உங்களுடைய மன அழுத்தம் குறையும், மனசில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கும், உழைப்புக்கு தகுந்த உயர்வு வரப்போகுது, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி வரப்போகுது. நாம் எப்படி இருந்திருக்கணும், என்ன செய்திருந்திருக்கணும், யார் எங்கே வச்சிட்டு இருந்திருக்கணும், இது எல்லா அனுபவமும் இப்போ நம்ம கிடைச்சிருச்சு. அப்போ இந்த அனுபவமே நம்மளை முன்னுக்கு தள்ளும். குரு பகவான் ராசிக்கு 12வது பாவகத்தில் வக்கரகதியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தை பார்க்குறாரு. கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பணப்பிரச்சனை இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, கடனை கட்டுவேனா கட்ட மாட்டேனா, ஏதாவது செஞ்சுக்கலாமா எங்கேயாவது போயிடலாமான்ற மனநிலையில் இருந்தால் கூட இந்த குரு பகவான் வக்கர பயிற்சி காலகட்டத்தில் அந்த பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை சரி பண்ணிடுங்க. உங்களுடைய பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை சரி பண்ணுறதுக்கான ஒரு பாதையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுத்துரும், உங்களுக்கான ஒரு பாதையை காட்டிடும். உழைக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக தானங்க இருக்கிறீங்க, கஷ்டப்படுறதுக்கு நீங்கள் ரெடியாக தானங்க இருக்கிறீங்க. கஷ்டத்துக்கு தகுந்த ஒரு பலன் இல்லையே, உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லையேன்ற சங்கடம் தான் உங்களுக்கு இருக்குதே தவிர நான் உழைக்க மாட்டேன்னு சொல்லக்கூடியவங்கள்லாம் கிடையவே கிடையாது. அப்போது 4வது பாவகத்தில் குரு பகவானுடைய பார்வை படக்கூடிய தருணத்தில் 4வது பாவகத்தில் தக்ரிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இருப்பார். யாரோட சேர்ந்திருப்பார்? உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதனுடன் சேர்ந்திருப்பார். குரு பகவான் வக்கர பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் குரு பகவான் 4வது பார்வை பார்க்கக்கூடிய 4வது இடத்த, குரு பகவான் இருக்கிற இடத்துலேருந்து 5வது பார்வை மிதுன ராசி நண்பர்களுக்கு 4வது பார்வை, 4வது இடத்த குரு பகவான் பார்ப்பார். அப்போ அந்த 4க்குடைய கிரகம் யாருன்னா புதன் தான். உங்கள் ராசியாதிபதி எப்படி புதனோ அதே மாதிரி மிதுன ராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதி புதன். சூரியனும் புதன் ஒரே பாவகத்தில் இருப்பார். எப்போது? புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் புதன் சூரியனுடன் இருப்பார். புரட்டாசி மாதம் கடைசி வரைக்கும் சூரியன் லாபஸ்தானம், அதாவது சுபஸ்தானத்தில் இருப்பார். அப்போ குரு பகவானுடைய பார்வை படுறதுனால புதனாதித்ய யோகம். 23ஆம் தேதி உங்களுக்கு குரு வக்ரம் ஆகிறாரா, அந்த 23ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு நல்ல நேரம் தானேங்க. குரு பகவான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வக்ரத்துக்குள்ளே போவார். பிப்ரவரி மாதம் 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். 3 மாதம் 25 நாள் வரும்.
அப்போ 115 நாள் பக்கம் வரும். அந்த 115 நாள் இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குது. இது பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை சரி பண்ணும், மன அழுத்தம் சரி பண்ணும், நிம்மதி சந்தோஷம் கொடுக்கும். மனுஷனுக்கு நான் கஞ்சி குடித்தாலும் கூழு குடித்தாலும் நிம்மதியாக இருக்கணுங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் இது மிதுன ராசி நண்பர்கள் இருக்க தான் செய்வாங்க. அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு நிச்சயமாக சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், இந்த சங்கடங்கள், பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் நிச்சயமாக சரிப்படுத்திடும். அதுபோக ஒரு சில நண்பர்களுக்கு மனசில் ஒரு மனக்கோட்டை கட்டியிருப்பாங்க, இருக்கிற வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம்னு இருக்கிறேனுங்க, முடிய மாட்டேங்குது. நிச்சயமாக இருக்கிற வீடு புதுப்பிக்கிறதுக்கோ அல்லது புதுமையாக ஒரு வீடு வாசல் வாங்குறதுக்கோ இந்த பிரபஞ்சம் வழிவகுக்கும். அதுபோக உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்தை பார்க்குறாரு இந்த குரு பகவான் வக்கரத்திலிருந்து. இதுதான் உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். கெட்டவன் கெட்டினால் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. 10வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய தனகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு 12வது பாவகத்தில் மறைஞ்சி உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்தை பார்க்குறாரு. உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்த நபர்கள் எல்லாமே விலகிடுவாங்க. நம்ம வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் 10 பேர் இருக்கிறாங்கன்னா நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் 100 பேர் இருப்பாங்க. அப்போது நம்மளுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு அந்த இடத்துல இல்லை. நம்ம முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக நிறைய பேர் இருக்கிறாங்கன்னா அந்த தடைகள் நீங்கும். அதே மாதிரி உடல் உபாதைகளும் சரியாகும். எப்பயுமே நீங்கள் அடுத்தவங்களுக்கு புத்திமதி சொல்லி தான் பழக்கம், அடுத்தவங்களுக்கு வழி காட்டி தான் பழக்கம். கிட்டத்தட்ட இந்த 2 வருஷ காலமாக காலையில் எடுக்கிற முடிவு சாயந்தரம் இருக்காது, சாயந்தரம் எடுக்கிற முடிவு காலையில் இருக்காது. ஒரு மிஷின் வாழ்க்கை மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க இந்த நிமிஷம் வரைக்கும். இப்போ வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க எதை சாப்பிட்டா என் பித்தம் தெரியும், எப்போ என் கஷ்டம் குறையுமா குறையாதான், இதுதான் உங்களுடைய கேள்வியாக இருக்குது, இதுதான் உங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. கார்த்திகை மாதம் புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி குரு பகவான் வக்ரம் அடைகிறார். ஐப்பசி மாதம் விட்டுடுங்க, கார்த்திகை மாதம் இதே குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில் வரக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்தில் வருவார். இப்போ குரு பகவான் மிருகசீரிஷ நட்சத்திரம் 2வது பாதத்தில் இருக்கிறாருன்னா அடுத்தது 3வது பாதத்துக்கு போக மாட்டார். வக்ரனும் போது மிருகசீரிஷ நட்சத்திரம் 2வது பாதத்திலேருந்து 1வது பாதம், அப்புறம் ரோகிணி நட்சத்திரம் 4வது பாதம், ரோகிணி நட்சத்திரம் 3வது பாதம், இப்படி தான் பின்னுக்கு ரிவேஸாக தான் போவார். அப்போது 6வது பாவகத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய சங்கடங்கள் எல்லாம் சரிப்படுத்தும். நீங்கள் போய் சேர வேண்டிய ஒரு பாதையை காட்டிடும். உங்களுக்கான ஒரு அமைப்பு, உங்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்துரும். அதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. அதுபோக 12வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகத்தையும் பார்க்குறார். 8வது பாவகம்னா விரயம், நிறைய விரயம் நடந்துக்கிட்டு இருக்குது. 5 வந்தாலும் நிற்கல, 50 வந்தாலும் நிற்கல. 10 ரூபா சம்பாரிச்சா 10 ரூபாய்க்கு உண்டான செலவு வருதுங்க. 1000 ரூபாய் சம்பாரிச்சா 1000 ரூபாய்க்கு உண்டான செலவாகுதுங்க. 2000 ரூபாய் சம்பாரிச்சா 2000 ரூபாய்க்கு உண்டான செலவு வருதுங்க. இதுதான் இன்றைக்கி இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கடம் இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு. ஏன் ஒரு சில மிதுன ராசி நண்பர்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுலேருந்து அறுவை சிகிச்சை செலவு வரைக்கும் நடந்துகிட்ருக்கும். சரியா? இது எல்லாமே இன்றைக்கி இருந்த காலகட்டம். அதுவும் இந்த 7 மாதத்துலேருந்து நான் உசுரோடு இருக்கிறதே பெருசியா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அனுபவம் கிடைச்சிருக்குதுங்க. இந்த அனுபவத்தை வச்சு நீங்கள் முன்னுக்கு போகிறதுக்கான வழியை பாருங்கள். யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, எப்படி இருந்திருக்கணும், இந்த வார்த்தையை நான் 4 முறை சொல்லியிருக்கேன். எப்படி இருக்கணும் அப்படின்னு இல்லை, எப்படி இருந்திருக்கணும் அப்படின்ற ஒரு மனக்கவலை இருந்துக்கிட்டு இருக்குது. இதுவே உங்களை முன்னுக்கு தள்ளும். குரு பகவானுடைய வக்ர பயிற்சி காலம் இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு பிரமாதமாக இருக்கும். ஒரு ஜோதிடர் வாயிலிருந்து நேரம் நல்லா இருக்குன்னு சொன்னாவே கோடி புண்ணியங்க. நிச்சயமாக மிதுன ராசி நண்பர்கள் அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கிறதுக்கு உண்டான அற்புதமான தருணம் இந்த தருணம். நீங்களே நினச்சி பார்க்க மாட்டீங்க, நான் இப்படி வருவேன்னு நினச்சே பார்க்கலைங்க. கடவுள் புண்ணியத்தில் நிறைவான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், நிம்மதியான வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கணுங்க அப்படின்ட்டு 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதியே சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. குரு பகவான் வக்ர பயிற்சி காலம் 115 நாள்னா அந்த 115 நாள் போகிறதுக்குள்ளாரவே உங்களுக்கு ஏகப்பட்டது நல்லது செய்துட்டு போயிடும். நிச்சயம் உழைப்புன்ற விதையை போடுங்க, உயர்வுன்ற விருச்சம் நிச்சயம் வந்தே தீரும். அதுபோக உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதுன்னு ஒரு முறை பார்த்துக்கோங்க.
இந்த பதிவு கண்டிப்பாக மிதுன ராசி நண்பர்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக தான் இருக்கும். இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.